அந்த குழந்தைய சுகப்பிரசவமா பெற்றெடுத்து கொடுக்கிற தாயும் அவதான். அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா, குழந்தைகளை விரும்பி அந்த குழந்தைகளை காத்து நிற்கிற தெய்வமா இருந்தாலும் அந்த மகப்பேறு பெண்களுக்கு மருத்துவச்சியாக வைத்தியச்சியாக கடைசி வரைக்கும் கைபிடிச்சு காத்து நிற்கிற தெய்வம் தான் தாய் பேச்சு. அவங்க பேச்சியை பத்தி உண்மையா நடந்தத நிகழ்வுகளை ஒரு அம்மா இருக்காங்க, அதே மாதிரி நிறை மாதம் 7-8 மாதங்களை தாண்டி அப்ப அவங்களுக்கு இடுப்பு வலி. அப்ப என்ன பண்றாங்க, அந்த அந்த பெண்மணியோட அம்மா என்ன பண்றாங்க, மா வலி தாங்க முடியல அப்படின்னு அந்த பெண்மணி கத்தி கதறி அழுகும்போது அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த அம்மாவோட குலதெய்வம் தாய் பேச்சு, அந்த அம்மாட்ட போய் பேச்சிட்ட போய் மண்டி ஓட்டு, அத்தா என் பிள்ளை இப்படி வலி வேதனை தாங்காம துடிச்சு அழுகுதே, உன் கண்ணுக்கு தெரியலையா, என் பிள்ளைக்கு அந்த வலியை குறைச்சு என் பிள்ளைக்கு ஒரு ஆறுதலா நீ நிக்க கூடாதா அப்படின்னு கண்ணீர் மல்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அன்று இரவு அந்த தாய் பேச்சியே அந்த அம்மா வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்து அந்த பெண்மணிக்கு இருக்கிற அந்த வலிய அதனுடைய அந்த நிறைமாத அந்த வயிற்றுல கைதொட்டு அந்த குழந்தையை